அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷிக ராசி. ஸோ ரிஷிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது புதிய வேலை கிடைக்கிறதுக்கான, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, புதிய வீட்டுக்கு தேவையான ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே வந்து உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான குரு 8ல் வந்து வக்கரமாக இருக்குது. ஸோ ஒரு வக்கரமான கிரகம் 8ல் இருக்கிறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் தராது. பட் இருந்தாலும் பிடிவாதங்கள், தேவையில்லாத பிடிவாதங்கள், தர்க்கங்கள், பேச்சில் வந்து ஒரு பிடிவாதம் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளும் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த அடமன்சிங்கிற ஒரு விஷயம் தான் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக்கணும். அது ஒரு 3, 4ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். தாயாருடைய வருமானங்கள், வீட்டு சம்மந்தமான விஷயங்கள், வருமானங்களை எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பட் என்னென்னா அது குருவுடைய சார்லும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி 2 வேலை சம்மந்தமான விஷயம், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்குமே வந்து செவ்வாய் 6, 8ல் இருக்கும்போது பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏடாகூடமாக பேசிடுவோம். ஸோ அந்த மாதிரி பேச்சு சம்மந்தமான விஷயங்கள், கடன் வாங்கும்போதும் இது தேவையா, ரொம்ப இது மேனேஜபிளான ஒரு கடனா அப்படிங்கிறது யோசித்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ 2லும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து கணிஞ்சு வர மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியும் 2ல் இருக்கும். பேசும்போது ரொம்ப கவனம். நம்ம சமயத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் நெகட்டிவாக பேசிடுவோம். சில நேரத்தில் வந்து ஜோக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க புண்படுற மாதிரி ஜோக் அடித்து காயப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து நக்கல் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களை கொஞ்சம் கவனமாகணும். ஏன்னா அது ஒரு பாதகாதிபதினும் போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கணவன் மனைவினோட கொஞ்சம் இந்த வீக் வந்து இந்த வாக்குவாதங்களெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பாதகாதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து பேச போய் அதனால் ஒரு மன உளைச்சலை கொடுத்துருங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகணும். அப்பா சார்ந்த உறவுகள்ட்டையும் கொஞ்சம் பேசுகிற போதும் பழகும் போதும் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. எதையும் வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்கிறது தான் உண்மையான விஷயம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த சூழ்நிலைகளை அந்த மாதிரி ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10, 2 நாளே வந்து தொழிலில் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. 11ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது அது வந்து 8ஆம் அதிபதியாக வரும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ கொடுக்கும். ஸோ பார்த்துருந்துக்கோங்க. இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாவிலும் சூரியன் 10ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்பொழுது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து விருச்சிக லக்னமாக சந்திரன் தேசம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6, 7, 8ல் பிரயாணம் பண்ணுறாரு. அது பாதகாதிபதினும் போது உங்களுக்கு வந்து வேலை விஷயங்கள் மற்றும் கணவன் மனைவிக்கினோட இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா வந்து அப்போ வந்து ஏதாச்சும் நம்ம ஏராளமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேவலமாக பேசிடுவோம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்மாக்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. 2, 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள், குழந்தைகளோட பிடிவாதங்களை ஒரு சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்.
விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. சனி வந்து 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பழைய சொத்துக்களை விற்றலாம், பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும், இந்த எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைகள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறத நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா இந்த பயப்புள்ள எப்படி இருக்கிறான்னுக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை. மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். வியாபாரத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்கும். பட் தேவையா அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 2லும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். ஸோ ஏதாவது கமிட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறதே வக்ர கிரகங்கள். மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்திலே வந்து வக்ர கிரகம் அமைஞ்சிரும். அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னம் மகர ராசி வந்துடும். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க. எடுத்த டெசிஷன்லேருந்து மாறவே மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் ரொம்ப ஏடாகூடமான வக்கரம், அதாவது ஏடாகூடமாக நல்லதோ கெட்டதோ நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நிறைய வக்ர கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ வக்ர கிரகங்களும் போது என்ன மாதிரி வக்ரகங்களும் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுகளுடைய அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்ரகிரகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி. காலையில் வந்து இப்போதான்னு சொல்கிறேன், ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும். அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம், சனி குரு சுக்கிரன் எதுவோ வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டீஸை மாற்றவே முடியாது, நாய் வாழ நிமித்த முடியாத ஒரு கதையில் தான் போகும். ஸோ உதாரணம் சொல்கிற பாருங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு 8:30 மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்குன்னு வைங்களேன். அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே 10 மணி ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புற ஒரு கேட்டாக இருக்கும். ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வக்ர கிரகத்துடைய விஷயம் தான். தன்னுடைய தவறாக இருந்தாலும் தவறை திருத்திக்கவே மாட்டான். அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து லக்னத்துலேயோ இல்லை தசாபுத்திகள் அந்தரங்கள்லேயோ வந்து இந்த வக்ரகிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேரக்டராக தான் மாறுறாங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப அடமன்சி இருக்கும். அதே மாதிரி வந்து வக்ரகிரகங்கள் வந்து ஒரு 3ஆம் இடத்துல வந்து ஒரு வக்ரகிரகம் வந்து தசாபுத்தி அந்தரங்கம் நடக்கும்போது அவனோட குரல் வந்து மாறும். ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும். அதே வந்து ஸ்திதி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. ஸோ ஏன்னா வக்ரகிரகங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது. ஸோ அவங்க மாற மாட்டாங்களா அப்படின்போது அவங்க தசாபுக்திகள் மாறி அந்த வக்ரகிரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும். என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பிடிச்சிலே இருப்பாங்க. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேன்டான்னு சொல்கிறாலாம் இருக்கிறான். நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க. சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுலாம் வக்ரகிரகங்கள் தான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து வக்ரகிரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும்போது என்னை பொறுத்த வந்து ரொம்ப ஹம்பகாக கூட இருக்கலாம். பட் ரிவர்ஸில் நடக்கிறது. ஸோ ரிவர்ஸில் நடக்கலாம். ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா, அது ஒரு பரிகாரம் இருக்குது. அதே மாதிரி வக்ரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுக்களை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ராகு கேதுக்களை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப கோயில்கள், உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருங்க. ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு சூரியன் வரப்போகிறதுல வக்ர கிரகமாக ஓகேங்களா, சந்திரனும் வரப்போதில்ல, இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியா இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்மந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, இல்லை முருகர் சம்மந்தமாக சித்தர்களும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்கள் போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம். அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கணும். ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும்.
அந்த மாதிரி ஒரு சர்ப கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ வழிபாடு பண்ணுங்கள், இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.